குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்ட ஸ்டடி டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ தான் இது. சோ நிறைய பேர் இந்த கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, ஸ்டடி டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ போடுங்க, ஸ்டடி டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ போடுங்கன்னு. சோ அதான் வீடியோட வந்துட்டேன். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னது அப்படின்னா இந்த ஸ்டடி டேபிள் யாரு கண்டுபிடிச்சிருப்பா, எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. அப்பதான் என் மைண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு தோணுச்சு. அது என்னதுன்னா, நிறைய பேருக்கு இந்த படிக்கிறதுன்னு சொன்னாலே தூக்கம் வரும். எனக்கும் அப்படிதான், சத்தியமா சொல்றேன். எனக்கு புக் ஓபன் பண்ணா எனக்கு செம்மையா தூக்கம் வரும். அது வரைக்கும் தூக்கம் வராது. அது புக் ஓபன் பண்ணி படிக்கிறதுன்னு சொன்னா எனக்கு செம்மையா தூக்கம் வரும். சோ அது மாதிரி தான் நீங்களாம் சொல்லிட்டு மறக்க முடியாத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்டடி டேபிள் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலா இந்த பெட்ல உட்காந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா தூக்கம் வரும். பட் நம்மளுக்காக ஒரு ஸ்டடி டேபிள் நல்லா ஆர்கனைசிங் பண்ணி அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் கண்டிப்பா வராது. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த படிக்கிறதுக்கான ஒரு வைப் தான் வரும். சோ அதுக்காக தான் இந்த ஸ்டடி டேபிள்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம அதே கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ ஜஸ்ட் நம்ம சூப்பரா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். எப்படின்னா இந்த ஸ்டடி டேபிள் ஆர்கனைசிங் பண்றதுக்கான இந்த திங்ஸ் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்றதுக்கான திங்ஸ் எப்படி பண்றது, அடுத்து எப்படி டெக்கரேட் பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க செல்ல குட்டீஸ். அப்பதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பென்சில் ஹோல்டர் தான் பண்ண போறேன். அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அதுக்கு இந்த மாதிரி ஒரு MDF எடுத்துட்டு அதுல ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த குலாப் ஜாமுன் டப்பா வந்து காலியானது இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிங்க் கலர், அதுக்கப்புறம் லாவெண்டர் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா லைனா இந்த மாதிரி நீங்க ஒட்டி விட்டுக்கோங்க. நான் எப்படி ஒட்டுறனோ அதை மாதிரி மேல மேல இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த குலாப் ஜாமுன் டப்பாவை பாத்தீங்கன்னா நான் க்ளூ போட்டு ஒவ்வொன்றையும் நான் ஒட்டிக்கிறேன். நான் எப்படி ஒட்டுறனோ அதை மாதிரி ஒட்டிக்கோங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 குட்டியான குலாப் ஜாமுன் டப்பா இருந்துச்சு, ஒன்று பெருசா இருந்துச்சு. ஸோ சின்னதா இருந்ததை கீழே வச்சுட்டு மேலே பாத்தீங்கன்னா பெருசா இருந்தது வைக்கிறேன். உங்கள்கிட்ட குலாப் ஜாமுன் டப்பா இல்லைன்னா நார்மல் இந்த ஜூஸ் பாட்டில் கட் பண்ணி கூட நீங்க பெயிண்ட் பண்ணி நான் எப்படி பண்றனோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி ஒட்டினதுக்கு அப்புறம் மேலே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாட் டிசைன் தான். ஸோ அதான் பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுமோ அதை நீங்க வரைஞ்சிக்கோங்க. உள்ளாடி ஒயிட் கலர்ல பெயிண்டும் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பரா பென்சில் கூட ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஹேங்கிங் கிரிட் தான் பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா ஸ்ட்ரா எடுத்துட்டு ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு க்ளூ போட்டுட்டு இன்னொரு சைடை வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நிறையவே நான் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா லைனாக இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் லைனாக இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா பார்க்கவே கிரிட் மாதிரியே இருக்கும். இது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளூ போட்டு ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹேங்கிங் கிரிட் வந்து கிடைச்சிருச்சு. தேர்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரிமைண்டர் போர்டு தான் பண்ண போகிறோம். ஒரு புல்லட்டின் போர்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு மேலே க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா நான் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் தெர்மோகோலை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். அதில் பின்னை வந்து இந்த மாதிரி நான் குத்தி விட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஏதாவது எழுதிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த பின்னை வச்சு அதில் குத்தி வச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இந்த ஐடியா பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபோர்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பென்சில் ஹோல்டர் தான் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி வேஸ்டா இருக்க ஒரு கப் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கை ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பெயிண்டிங் ஐடியா ஆல்ரெடி நான் லைவ்ல வந்து போட்டிருப்பேன். எனக்கு அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம நார்மலாக ஒரு பாட்டில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்போம். பட் எனக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் ஹோல்டர்ல பெயிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் பென்சில் ஹோல்டரும் பண்ணிட்டோம். அடுத்து ஃபிஃப்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பிளேட் எடுத்துட்டு ஒன்ல ஹார்ட் மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ஒன்ல ரவுண்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன், ஒன்ல ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பதான் பார்க்க சூப்பரா இருக்கும். அடுத்து சிக்ஸ்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூட் ஆர்ட் இருக்கும்ல, ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், பர்பிள் கலர் அண்ட் ஒயிட் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த பெயிண்டிங்கும் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து செவன்த் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கலண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டிக்கி நோட்டை கூட ஒட்டி வச்சுக்கலாம். நான் ஸ்டிக்கி நோட்டை தான் ஒட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்து நான் இதில் ஸ்டிக்கி நோட்டை ஒட்டி வச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்ன பேப்பரில் டே
எந்த மந்த்னு எழுதிட்டு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ சூப்பரானு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான ஆர்கனைசர் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஸ்டடி டேபிள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். பட் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த செவத்தில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வால் புட்டி வச்சு தான் நான் பேட்ச் ஒர்க்கே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ மியூசிக் கேட்டுகிட்டே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பராகவே நான் ஸ்டடி டேபிள் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது பார்க்க எப்படி இருக்கு, எனக்கு அவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்க. உண்மையாகவே எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கான்னு சொல்லுங்க. பட் வால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, அதான் இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணா நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? நான் இன்னைக்கு பண்ணிருக்க இந்த ஸ்டடி டேபிள் ஆர்கனைசிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் இன்னைக்கு பண்ணிருக்க இந்த ஆர்கனைசிங்ல எது உங்களுக்கு ரொம்பவே டிஃபரெண்டாவும் சூப்பராகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு உண்மையாவே பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் எல்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கன்னா அந்த மாதிரி வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ். பை, லவ் யூ so much.